ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் பெருமாள். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடுடைய அரூர்லேருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் வசித்து வரும் மேகலா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்குதாம்மாங்க. அந்த குழந்தை அஞ்சலி அம்மா. அந்த குழந்தை இவங்களும் ரெண்டு பேரும் அரூரில் வேலை செஞ்சுட்டு இவங்க வேலை செய்கிறாங்களாம்மாங்க. டைலரிங் அம்மா. அவங்க குழந்தை அரூரில் படிக்கிறாங்களாம்மாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் வரும்போது நடந்த இவங்களுக்கு ஒரு அமானுஷ சம்பவம் தாங்க இந்த சம்பவம். த்ரில்லிங் அமானுஷ இதில் உங்களுக்கு ஆர்வம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மேகலாவும் அஞ்சலியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மாமலை காலையில் தூங்கி எழுந்து சமைச்சு சாப்பிட்டு இவங்க குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு அங்கே அரூரில் இவங்க இந்த குழந்தை படிக்கிறாங்களாங்க. இவங்க மேகலா அங்கே டைலரிங் வச்சுருக்குறாங்களாமாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாமூலாக டெய்லியும் காலையில் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் அங்கே விட்டுட்டு இவங்க டைலரிங் போய் கடை திறந்து இவங்க வேலை செய்வாங்களாமாங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் அந்த குழந்தை அங்கே கடையான கூப்பிட்டு வச்சுருந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்களாமாங்க. இவங்க ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. இதுக்கு இடையில இவங்க மாமூலாக இப்படி போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க அன்னைக்குன்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க அன்னைக்கு லேட் ஆகிடுதாமாங்க. வர்றதுக்கு எப்பவுமே ஒரு 6-7 மணிக்குள்ளே வந்துடுவாங்களாங்க. வேலை அதிகமாக இருந்ததுனால அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு கிட்ட ஆயிடுச்சாமாங்க. அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு இவங்க ஊருக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அன்னைக்கு வந்துட்டுருக்குறாங்க வண்டியில். இவங்க ஸ்கூட்டியில் தான் போவாங்க வருவாங்களாமாங்க. அந்த ஸ்கூட்டியில் இவங்க அங்கேருந்து அரூர்லேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அங்கே இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அந்த போகிற வழியில் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதாமாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு 9 மணிக்கு அப்படி போயிட்டுருக்குறாங்களாமாங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரோடு ஓரம் ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் யாரோ ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துட்டு ரோடுக்கு அந்த சைடு ஓரமாக உட்காந்துட்டு திரும்பி உட்காந்துட்டு இப்படி தலையை கீழே போட்டு இப்படி அழுந்துட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குதாமாங்க. இது வந்துட்டே இருக்கிறாங்களாமாங்க. அந்த குழந்தையா இருக்கிற அஞ்சலி தாங்க அந்த அந்த பெண்ணை அந்த குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே பார்த்துட்டே போயிடுறாங்க. போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அஞ்சலி அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே யாரோ ஒரு சின்ன அக்கா உட்காந்துட்டு அழுந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே யார் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசிட்டு தெரில, எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அப்படின்னு சொல்லி, அங்கே தாம்மா அது யாரோ இருக்குமா, பாவம்மா, ஏதோ என்ன எங்கன்னு தெரில, யாருன்னு தெரில, பார்க்கலாமா, என்ன ஏதுன்னு கேட்கலாம், அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு அந்த குழந்தை பேசுதுங்க, சொல்லுதுங்க அவங்க அம்மா கிட்ட. சரின்ட்டு அவங்க ரொம்ப கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்பி ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்துட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு அழுந்துட்டு தான் இருக்குதாமாங்க. தலையை கீழே போட்டு இப்படி அழுதுட்டு இருக்குதாமாங்க. அழுதுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்குதாமாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டி அப்படியே போயிட்டு திருப்பிட்டு வரும்போது அவங்க மூஞ்சை பார்க்கலாம், அந்த குழந்தை மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை போயிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு அப்படி வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய இல்லையாமாங்க, அது கொஞ்சம் பெரிய ஒரு பொண்ணு தான்மாங்க. ஒரு 17-18 வயசு ஆகிற மாதிரி ஒரு பொண்ணு ஆமாங்க. அது அவ்வளோ வயசு ஆகுதாம்மாங்க. பார்க்கும்போது இது என்ன, அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்லேயே நின்றுட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, ஏம்மா எதானு ஹெல்ப்பு தேவைப்படுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூப்பிட்டே பேசிகிட்டே இருக்கிறாங்க. மேகலாங்கிறவங்க கூப்பிட்றாங்க. அப்புறம் அந்த பெண்ணு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலையாமாங்க. அழுதுட்டு இருந்தது மட்டும் கப்புன்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே கம்முன்னு இருக்குதாமாங்க. அப்புறம் ஏம்மா ஹெல்ப் எதாவது தேவைப்படுதா, நீங்கள் எங்கே போகணும், ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க
இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இவங்க வந்து இது மேகலை வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த அந்த இது வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்தது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த கீழே தலையை வளைச்சிட்டு எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக ஒரு பேச ஆரம்பிக்குதுங்க. அந்த பேசுதாமாங்க. சரி, எங்கம்மா போகணும், நீ ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்படின்ட்டு அப்படியே கம்முன்னு அமைதியாக உட்காந்துருக்கு. சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வேகமாக வண்டியை விட்றாங்க. இது ஏதோ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, மேகலை வந்து இது வந்து என்னமோ ஒரு அமானுஷ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வண்டியை வேகமாக விட்றாங்க. வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி இவங்கள இந்த இந்த ஒரு அந்த அந்த குழந்தை எங்கே பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த பெண்மணியை, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டே இருக்கிறாங்களாம்மா வேகமாக. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடுக்கு சைடில் கொஞ்சம் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒட்டி ரோட்டில் அதே மாதிரி உட்காந்துட்டு அந்த பக்கம் ஓரமாக நின்று உட்காந்துட்டு திரும்பி உட்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுதாமாங்க மேகலாவுக்கு. அப்புறம் சல்லுன்னு போகிறாங்க. என்ன இது திடீர்னுட்டு அங்கே இருந்தது, எவ்வளோ சீக்கிரமாக அங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமான உச்சக்கட்ட பயமாயிடுச்சாமாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் உட்காந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கம் தெரிகிற மாதிரி தெரியுதாமாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சல்லுன்னு அப்படியே வண்டி பயங்கரமான ஃபாஸ்ட்டாக விட்றாங்களாமாங்க. பயங்கரமாக இவங்களுக்கு அப்படியே உச்சக்கட்ட பயமாக இருந்தாங்க. பின்னாடி வேறு குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான வேகமாக போகிறாங்க. வேகமாக போனால் அந்த அந்த அமானுஷம் இருக்கிற அந்த பெண்மணி இருக்கிற இது தாண்டி வேகமாக சைடு எடுத்து வேகமாக போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையாமாங்க. பயங்கரமான இவங்களுக்கு உச்சக்கட்ட பயமாக இருந்தாங்க. குழந்தை வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த 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 நேரத்தில் வந்து பயங்கரமான பயமாக இருந்தாங்க. வீட்டில் போயிட்டு அவங்க கணவர்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்களாம், அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது என்ன ஆகுதுன்ட்டு அப்புறம் வீட்டிலேருந்து விபூதியெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு அப்புறம் அன்னாரத்துக்கு சாமியை நினச்சிட்டு அப்புறம் அந்த அந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் நடந்த இது வந்து ஒரு அமானுஷம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இது நம்புறதில்ல. எங்களுக்கு தெரிஞ்ச இந்த அமானுஷம் வந்து எங்களுக்கு நடந்தது அந்த சம்பவம். அதுக்கப்புறம் ஆனால் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லையாமாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கலையாமாங்க. அந்த இடத்துல பார்த்ததுனாங்க எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முறையாக பார்த்த ஒரு அமானுஷம் தாங்க இந்த அமானுஷம். இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சப்ஸ்கிரைபராக இருக்கிற மேகலா தாங்க நம்மளுக்கு இது வந்து 2009வது வருஷம் நடந்த சம்பவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவை வந்து வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சேனலில் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. அந்த மேகலாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் எதான ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு இதான அமானுஷம் நடந்திருந்தால் நம்ம வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் இந்த ஷேர் பண்ணலாம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதான அமானுஷம் இருந்தால். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவை பார்ப்போம். பாய்.